ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 2023ல நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல ஜியாகிரஃபில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பேர்ட் லைஃப் சாங்சுரிஸ், அந்த மாதிரி நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெறும் இந்த லிஸ்ட் மட்டும் நம்ம பார்க்க போறது கிடையாது. இதோட சேர்ந்து கரண்டா என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஸோ பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஓகேங்களா? போகலாமா? ரைட். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வைல்ட் லைஃப்னா என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பேர்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸ் இது இல்லாம 2023, 2022ல நடந்த கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா, நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மற்றும் தாவரங்களாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு முன்னெடுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது. ஓகேங்களா? இது இந்த வருடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1972. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரொவைட்ஸ் a legal framework for the protection of various species of wild animals and plants. அதாவது வனத்துல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல மொத்தம் 6 அட்டவணைகள் இருக்குது. சோ இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இதுவரைக்கும் 4 முறை திருத்தப்பட்டிருக்குது. 1991, 2002, 2006, 2022. கடைசியா திருத்தப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022. ஓகேங்களா? ஸோ சாங்சுரிஸ், நேஷனல் பார்க் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது 3மே வந்து நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது 3மே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரீஜியன் இல்ல ஒரு ஹில்லி ரீஜியன் இங்க இருக்கக்கூடிய தாவரங்களாக இருக்கட்டும், அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மனிதர்களுடைய அதுக்கு ஏற்படக்கூடிய இந்த இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ விலங்குகளா இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வேட்டையாடி அதனுடைய பாப்புலேஷனே கம்மி பண்ணி விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். டைகர் ரிசர்வ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். டைகர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா, புலிகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப அருவி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்காக தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றத ஒண்ணு லான்ச் பண்ணி, அத வச்சு நெறைய புலிகளோட எண்ணிக்கை இந்தியாவுல நெறைய அதிகப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வனவிலங்குகளுக்கும், அதுல இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அத பாதுகாக்கணும். இது எதுக்காக பாதுகாக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வனவிலங்குகள் இருந்தா தான் மனுஷன் உள்ள போக பயப்படுவான். அப்பதான் வந்து அந்த காடுகளுடைய பரப்பளவு குறையாம இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது, இந்த ஃபாரஸ்ட்டோட அந்த ஏரியா வந்து குறையாம இருந்தா மட்டும் தான், நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். இல்லாட்டி அப்படின்னா, இப்பவே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு கரெக்ட்டான டைம்ல மான்சூன் வரது கிடையாது. கரெக்ட்டான டைம்ல சம்மர் வரது கிடையாது. கரெக்ட்டான டைம்ல ரெயின் வரது கிடையாது. ஸோ இது எல்லாமே மாறி, மாறி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்ச். கிளைமேட்டிக் சேஞ்சுல முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டோட ஏரியா வந்து பரப்பளவும் குறைஞ்சுகிட்டே வருது. ஸோ இதற்காக தான் வந்து இவ்ளோ பெரிய ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு, இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய அரசாங்கம். ஓகே. ஸோ தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்து அ நேஷனல் பார்க் இருக்குது. அதே மாதிரி பேர்ட் லைஃப் சாங்சுரி அதாவது வந்து பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், தேசிய ப க பூங்கா இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றது இந்த மேப்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த மேப் நல்லா பார்த்துக்கோங்க. உங்க புக்லயுமே வந்து ஸ்கூல் புக்ல வந்து மேப் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. மேப் பார்க்கணுமா முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இந்த லொகேஷனோட நீங்க படிச்சுட்டீங்க, பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 பார்ட்டா இருக்கு. நார்த் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு குடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லா விசிபிலிட்டி இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம லிஸ்ட்டா பின்னாடி பார்ப்போம். ஓகே.
ஸோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியால வந்து மொத்தம் வந்து 18 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ தெர் ஆர் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா அப்படின்றத பார்த்திருக்கிறோம். ஸோ அதுல வந்து ஒரு 12 வந்து அண்டர் யுனெஸ்கோ அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுல இந்த 18ல 3 உயிர்க்கோள பெட்டகங்கள் இருக்குது, உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குது, அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், மன்னார் வளைகுடா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அப்புறம் வந்து அகஸ்தியர் மலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதாவது வந்து வனவிலங்கு சரணாலயங்கள். இது வந்து புக்ல இருக்கக்கூடிய டேட்டா பார்த்துக்கோங்க. ஒரு 5 வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து இங்க இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. முண்டந்திரி வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர், களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. ஸோ தெர் ஆர் 5 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இல்லாட்டி வந்து பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்க இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இல்லாட்டி வந்து சூஸ் த ராங் பேர் அல்லது சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேட் லைஃப் சாங்சுரிஸ், என்னென்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 13 பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா? சோ அது என்ன லிஸ்ட் வந்து பாருங்க. வேடந்தாங்கல், வேடந்தாங்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபைபர்கேட் பண்ணி இருக்கிறதுனால இப்போ வேடந்தாங்கல் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து கரிக்கிரி வந்து காஞ்சிபுரம், காஞ்சிரங்குளம் வந்து ராமநாதபுரம், சித்திரங்குடி ராமநாதபுரம், மேல் செல்வனூர் வந்து ராமநாதபுரம். சோ ராமநாதபுரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 3 பறவைகள் சரணாலயம் இருக்கு. நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து புலிக்காட்டு வந்து திருவள்ளூர், அடுத்து வந்து உதமார்த்தாண்டம் வந்து திருவாரூர், வடுவூர் தஞ்சாவூர்ல இருக்கு, கரைவெட்டி பெரம்பலூர், வேட்டங்குடி சிவகங்கை, வெள்ளோடு ஈரோடு, கூந்தன்குளம் திருநெல்வேலி, கோடியக்கரை நாகப்பட்டினம். ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஏதாவது வந்து நீங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா இவ்வளவும் வந்து 13 உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து பாருங்க அப்படின்னா, இப்போ வெள்ளோடு ஈரோடு அந்த ரைமிங் கரெக்டா இருக்கு. அப்ப அதனால அது ஈஸியா இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த நாகப்பட்டினம் அப்படின்றது நாகம் வந்து எங்க இருக்கு, கோடியில கிடக்குது. அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து காஞ்சி, கரிக்கிரி, காஞ்சி எப்படி இருந்துச்சு, கருகி போச்சு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த 13 நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரம்பலூர் அப்படின்னா பெரிய கரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரம்பலூர் பெரிய கரை, கரை வேட்டி, பெரிய வேட்டியில பெரிய கரை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க வந்து வடுவூர் தஞ்சாவூர், ஊர்னு வருது, அதனால இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வடுவூர் தஞ்சாவூர். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம ஈஸியா வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள். ஸோ என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிண்டி தேசிய பூங்கா சென்னை, கிண்டினாலே சென்னை ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா வந்து அது வந்து ஒரு மெரைன் நேஷனல் பார்க், கடல் பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். அது ராமநாதபுரத்துல இருக்கு. அடுத்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர், இது வந்து ஒரு பயோஸ்பியர், சாரி இது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி கூட. அடுத்து வந்து முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி, முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எங்க இருக்கு, நீலகிரியில இருக்கு. ஓகேங்களா? சோ ராமநாதபுரத்துல மொத்தம் 3 பறவைகள் சரணாலயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ராமநாதபுரத்துல. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா 2 தேசிய பூங்கா இருக்குது. முக்கூர்த்தி ஒண்ணு, முதுமலை ஒண்ணு. ஓகேங்களா? சோ முக்கூர்த்தி அப்படின்றது ஒரு நீலகிரியோட ஒரு பீக்கும் கூட. நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க, 10th புக்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, தமிழ்நாடு பத்தின பிசிக்கல் ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதே மாதிரி இந்தியாவுக்கு என்னென்ன, இந்தியாவுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்ட முதல் வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே டைகர் ரிசர்வ்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5
டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டுல. முதுமலை டைகர் ரிசர்வ், முதுமலை புலிகள் காப்பகம். அடுத்து அது எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுமலைனாலே நீலகிரிக்கு போயிடும். நீலகிரி அப்படின்றதுனால கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லயுமே வந்து அது வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அடுத்து வந்து ஆனைமலை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டென்ஸான ஃபாரஸ்ட் கவரேஜ் இருக்காது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து ஃபாரஸ்ட் கவரேஜ் அதிகம். ஸோ அதனால வந்து இருக்கக்கூடிய அத்தனை டைகர் ரிசர்வும் பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கும். ஆனைமலை வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்து வந்து களக்காடு முண்டந்துறை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அடுத்து சத்தியமங்கலம் வந்து நீலகிரி. நீலகிரினாலே அது வந்து எங்க இருக்குது, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ 2021 தான் ரீசெண்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வந்து புலிகள் காப்பகமா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நியூ அப்டேஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முதல் பறவைகள் சரணாலயம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்குது. இதுதான் வந்து கடைசியா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட டைகர் ரிசர்வ். ஓகேங்களா. அடுத்து களக்காடு முண்டந்துறை வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய முதல் புலிகள் காப்பகமா அறியப்படுது. ஸோ அது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1988, 2013 சத்தியமங்கலம், 2021 வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதான புலிகள் காப்பகங்கள் பத்தின விஷயம். ஓகேங்களா. ஸோ 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் வந்து, அதாவது ஜியாகிரபில மொத்தமே 10 கொஸ்டின் தான். இந்த 10 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ், பேர்ட் லைஃப் சாங்சுரிஸ் இதை வச்சுதான் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு அண்ட் இந்தியா ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்கை நீங்க கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. 2022லயும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இப்போ வந்து இது தமிழ்நாடு பத்தி பார்த்ததுனால தமிழ்நாட்டுல இருந்து கேட்டுக்கிற 2 கொஸ்டின் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். முதல்ல போட்ட வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு அந்த 4 கொஸ்டினுமே இருக்கும். அதே மாதிரி 2022ல கேட்ட ஒரு கொஸ்டினும் அதுல ஆட் பண்ணிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க, ஃபைண்ட் அவுட் த ராங் பேர், தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. வேடந்தாங்கல் செங்கல்பட்டு, இப்பதான் பார்த்தோம். வேடந்தாங்கல் செங்கல்பட்டு தான். புக்ல வந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுதான் அப்டேஷன் பார்த்துக்கோங்க. பாயிண்ட் கேலிபர், அதாவது வந்து கோடியக்கரை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோமா, கோடியக்கரை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம், நாகப்பட்டினம். நாகம் எங்க இருக்கு, கோடியில கிடக்குது அப்படின்னு பார்த்தோமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முதுமலை நீலகிரி, இது கரெக்ட். முண்டந்துறை திருநெல்வேலி, இதுவும் கரெக்ட். அப்ப எது தப்பு, பாயிண்ட் கேலிபர் விழுப்புரம். ஓகேங்களா. பாயிண்ட் கேலிபர் கோடியக்கரை எங்க இருக்குது, நாகப்பட்டினத்துல இருக்குது. ஓகேங்களா. சோ இதுதான் தவறான. அடுத்து வந்து in which of Tamil Nadu Indira Gandhi Wildlife Sanctuary is located? இங்க இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு, கோயம்புத்தூரா, ஈரோடா, காஞ்சிபுரமா, திருநெல்வேலியா? எக்ஸாக்ட்லி கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2023ல கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுத்துருக்கோம். சோ இந்த டாபிக்கை நீங்க முழுமையா கவர் பண்ணாலே உங்களுக்கு புவியியல், அதாவது ஜியாகிரபில இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அது எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒரு 10 இருக்கட்டும் இல்ல 8 இருக்கட்டும், ஆனா இந்த 10 இல்லாட்டி 8 கொஸ்டின்ல கண்டிப்பா இதுல இருந்து நீங்க இந்த டாபிக் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 2ல இருந்து 3 கேள்விகள் வந்து நீங்க அட்டன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த டாபிக்கை எப்பயுமே மறக்காம நீங்க படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா. இப்பெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய இதுல வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டலா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வருது. ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கை கரெக்டான டைம்ல படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.